இதுல திமுக குறை சொல்லல, திமுக குறை சொல்லலன்னு சொல்றாங்களா, இவங்களா யாரு? இவங்களா யாரு? பெரும்பான்மையா அதிமுக பாஜக கூட்டணி ஆதரவாளர்கள் அப்படி இருப்பாங்க. அப்படி இல்ல அப்படின்னா திடீர் விஜய் ஆதரவாளர்களா இருப்பாங்க. இவ்வளவு நாளா ஒரு இடத்த ஆதரிச்சுக்கிட்டு இருந்த நீ இன்னைக்கு திடீர்னு அதுல இருந்து மாற்று கருத்துல போய் வைக்கிற அப்படின்னா அப்ப எங்கேயும் நீ தடுமாறி இருக்க. சாத்தியக்கூறுகள் தான் இருக்கு. ரெண்டே ரெண்டு சாத்தியக்கூறு தான். ஒன்று, விஜய் இப்படியே தனியாக நிற்பது. இரண்டாவது, அவர் அதிமுக பாஜக அணியில் சேருவது. இப்போதைக்கு வாய்ப்பு அதிகமா இந்த பக்கம் இருக்கிறதா நான் கணிக்கிறேன். அதிமுக பாஜக கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் அதிகமா உருவாகுது. மேபி இது நாளைக்கு சேஞ்ச் கூட ஆகலாம். நான் ஏன்றதை சொல்லிடுறேன். குற்றம் குற்றமே. சரி, அடுத்த விஷயத்துக்கு வந்துடலாம். இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் தான் அந்த அசம்பாவிதத்திற்கு 90 விழுக்காடு காரணம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தரப்புல இருந்து கடுமையான கண்டனங்களையும் விஜயை நோக்கி விமர்சனங்களையும் முன்வைக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அதிமுக பாஜக தரப்புல இருந்து இதுக்கு அரசு தான் முழுக்க முழுக்க பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இதை பார்க்குற சில அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி தன்னுடைய திமுக எதிர்ப்புல இருந்து நீர்த்து போயிருச்சு, பின்வாங்கிருச்சு, திமுக கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நீங்க அதை அப்படிதான் பாக்குறீங்களா? இது தத்துவத்தை ஏற்காம தனி மனித துதிபாடலை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து வெளிவரக்கூடிய கருத்துக்களா நான் பார்க்குறேன். இப்போ விஜயை திட்டக்கூடாது, விஜயை விமர்சிக்க கூடாது அப்படின்னா ஏன் விமர்சிக்க கூடாதுன்றதுக்கு ஒரு லாஜிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்கணும். இன்னொன்று, ஒருத்தர் இவ்வளவுதான் விமர்சிக்கணும், இவ்வளவு விமர்சிக்க கூடாதுங்கிறதுக்கான பவுண்டரிஸை நோ ஒன் கேன் செட். இந்த விவகாரத்தில் விஜய் அவர்கள் தான் முதன்மையான பொறுப்பை ஏற்க வேண்டிய ஒரு மனிதர் அப்படிங்கிறதுல யாருக்குமே மாற்றுக்கருத்து கிடையாது. என்னைய பொறுத்த வரைக்கும் அப்படி மாற்றுக்கருத்து இருக்கிறவங்க விஜய் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்றவங்களாம் அயோக்கியம். விஜயனுடைய தொடர்ச்சியான பொறுப்பற்ற அணுகுமுறை, ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு கட்சி அமைப்பு, ஆளுமைத்தன்மையற்ற வெளிப்பாடு, இதெல்லாம் தான் கூட்டுக்கலவையா அந்த சம்பவத்துக்கு ஒரு முதன்மையான காரணமா இருந்திருக்குது. பாஜக அதிமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, தாமதமாக வந்தார், கூட்டத்தை சரியாக ஆர்கனைஸ் பண்ணலை, இதை தவிர விஜய் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாரு, முன்கூட்டியே உளவுத்துறை தானே கணிச்சு சொல்லியிருக்கணும் அதிகமான கூட்டம் வருது, கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்காதீங்கன்னு அரசு தரப்புல இருந்து தானே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துருக்கு. எதிர்கட்சியா அதிமுக அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அரசியல் பண்ணுவாங்க. சரி, இதே அரசியல தாங்க நாம் தமிழர் கட்சியும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுடைய கருத்துக்களை வைக்கிறாங்க. இதுல இதுல திமுக எதிர்ப்பு குறைஞ்சு போச்சு, இதுல பாஜக எதிர்ப்பு குறைஞ்சு போச்சு பேசுறதுக்கு எங்க இடம் இருக்குது? அரசு மேல இதுவரைக்கும் எந்த ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கலையே நாம் தமிழர் கட்சி தரப்புல இருந்து அப்படின்னு சொல்றாங்க. அடிப்படையா ஒரு கேள்வியை நம்ம கேட்போம். இன்னைக்கு திரு சீமான் அவர்களோ நாம் தமிழர் கட்சியோ விஜயினுடைய வருகைக்கு பிறகு முதல்ல விஜய் வரும்போது திரு சீமான் ஆதரிச்சாரு. அதன் பிறகு அவர் ஒரு கொள்கையை ஒன்று சொல்கிறாரு, பல விஷயங்களை பேசுகிறாரு. அதன் பிறகு அவர் என்ன சொன்னார், இல்லைங்க இது சரிப்பட்டு வராது, இது ரொம்ப தப்பாக இருக்குன்னு எதிர்த்தார். இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் பேசின பேச்சை தான் அந்த கட்சியினுடைய அஃபிஷியல் பேச்சை நம்ம பார்க்குறோம். கரெக்ட். அந்த கட்சியின் தலைவர் அவர்களே இந்த சமூகம் நடந்தவரன்னு என்ன பண்ணார், இது ஒரு விபத்துங்க, அவராக நினைக்க போகிறாரு, என்னங்க விட்டுருங்கன்னு தான் சொன்னார். அதன் பிறகு ஒரு வீடியோ ஒன்று போட்டார். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ தான் ட்ரிகரிங் பாயிண்ட். அந்த வீடியோவில் அவர் டைரக்டாக சிஎம்ஐ சார் நான் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா ஆஃபீஸில் இருப்பேன், செக்கு கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. சினிமா டைலாக் மாதிரி இல்லை, சினிமா டைலாக் தான் திரு விஜய் அவர்கள் பேசினாங்க. அப்போ அதை பார்க்கும்போது யாருக்குமே தான் நாங்கள் கோபம் வரும். நிச்சயமா திரு சீமான் அவர்களுக்கு மட்டும் கோபம் வரல, திரு திருமாவளவன் சொல்கிறாரு, அவர் மேலே இருந்த கொஞ்சம் கரிசனம் கூட எனக்கு முழுமையாக மாறிடுச்சு, ரொம்ப தவறான மனிதராக இருக்கிறாரு அப்படிங்கிறாரு. அப்போ அந்த இடத்துல முதன்மையான ரீசனாக இருக்கிறவரை பற்றி பேசும்போது உங்களுக்கு தோணுது, நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்கிறேன், அரசாங்கத்தை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா அந்த இடத்த கொடுத்துருக்கக்கூடாது, அந்த இடத்த கொடுத்துருக்கவே கூடாது, அவர் பேச அனுமதிச்சிருக்கவே கூடாது. அதுதான் அவங்க பண்ண தப்பாக நான் பார்க்குறேன். அவங்க பண்ண ஒரே தப்பு விஜய் சொல்கிற மாதிரி விஜய் ஒரு தப்பு பண்ணலை, அரசாங்கம் ஒரு தப்பு பண்ணியிருக்குது. அது என்னன்னா அவங்களை பேச விட்டுருக்கூடாது. நீங்கள் வந்தீங்கன்னா உள்ளே போன விழும், ஏற்றுக்கிறியா, கூட்டம் அதிகமாகிடுச்சு, திரும்பி போ, கிளம்புங்க, என்ன வேணா ட்விட்டரில் போய் அரசியல் பண்ணிக்க போ, வழக்கம் போல ட்விட்டரில் அரசியல் பண்ணி கிளம்பி விட்டுருக்கணும். அது ஒன்று தான் அவங்க பண்ண தப்பாக நான் பார்க்குறேன். ஏங்க இதில் திமுக குறை சொல்லலை, திமுக குறை சொல்லலைன்னு சொல்கிறாங்களா, இவங்களா யாரு? இவங்களா யாரு? பெரும்பான்மையா அதிமுக பாஜக கூட்டணி ஆதரவாளர்கள் அப்படி இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா
திடீர் விஜய் ஆதரவாளர்களாக இருப்பாங்க. இப்போ நான் என்ன பார்க்குறேன், சரிப்பா உனக்கு வந்து திமுக எதிர்ப்பை இவர் வந்து கூர்மை மழுங்கி போயிட்டாருன்னா விஜய் பண்ண திமுக எதிர்ப்பு என்னப்பா? விஜய் என்ன அந்த அளவுக்கு திமுகவை எதிர்த்துட்டாரு? விஜயினுடைய திமுக எதிர்ப்புக்கான அளவீடு என்ன? அவர் பேர ரசிகர் கூட்டம் மட்டும் தானே? ஆமா. அப்ப நீ ரசிகன் தான். அப்படி ஒத்துக்கன்னா நான் அவருடைய ஃபேனுங்க. ஏன்னா பேசுறவன்லாம் ஃபேனா திடீர்னு மாறணவனா இருக்கிறான். விஜயனுடைய கட்சிக்காரங்க கேட்கறதை விட விஜய்க்கு திடீர் ஆதரவாளர்களா விசிறிகளா மாறி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் நிறைய பேர் கேட்கறான். அப்ப அடுப்பில் நீ எதுக்காக போயிருக்கிற? விஜய்ங்கிற தனி மனித பிம்பம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கூட்டம், அந்த கூட்டத்தை நீ வந்து அறுவடை பண்ணலான்னு ட்ரை பண்ற, அதுக்காக நீ அவர்கிட்ட பேசுற. ஆனா ஃபேக்சுவல் என்ன ஏங்க, இவர் பெரியார் எதிர்க்கும் போது என்னங்க சொன்னாங்க? யாரு? சீமான் அவர்கள் பெரியார் விமர்சனம் பண்ணி பேசினாரு. அப்ப பிஜேபி என்ன பண்ணாங்க? வரவேற்று தான் பேசினாங்க. அப்ப திமுக என்ன சொல்லுச்சு? பிஜேபியோட பிடிஎம், அவர் பிஜேபியோட பிடிஎம்னாங்க. இன்னைக்கு அவர் தாவேக்கா விமர்சனம் பண்றாரு. தாவேக்கா விமர்சனம் போது இன்னைக்கு என்ன சொல்றாங்க? பாத்தீங்களா, அவர் திமுக ஒரு ஆள் எத்தனை பேர் பிடிஎம்மா இருக்க முடியும்? முதல்ல இந்த பிடிஎம்ங்கிற கான்செப்டே ரொம்ப கொச்சையான கான்செப்ட், கேவலமான ஒண்ணு. ஓகேவா? யாரா இருக்கட்டும், அது அவனுடைய கருத்து, அவனுடைய சொந்த நிலைப்பாடு அவன் நிற்கிறான். அப்போ நீங்க தாவேக்கா என்னன்னு சொல்லுவீங்க? நான் ஒன்று சொல்லவா, தாவேக்கா இன்னைக்கு திடீர்னு வந்து திமுகவை திமுக பிஜேபி எதிர்த்து வரேன்னு சொல்லுது. இன்னைக்கு எல்லாமே கன்சால்டேட் ஆயிருக்க வேண்டியது அதிமுகவுக்கு. ஸோ தாவேக்கா திமுகவோட பிடிஎம் நான் சொன்னவங்களுக்கு எப்படி இருக்கும்? கரெக்ட் தான். திமுக பிடிஎம் சொன்னீங்கன்னா தாவேக்கா திமுகவோட பிடிஎம் ஆன்டி டிஎம்கே வாக்குகளை வந்து சிதறடிக்கிறதுக்காக தான் விஜய் இறக்கி விட்டுருக்காங்க. விஜய்னு இப்போ ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. தோழர் கேப்ரியல் போன்றலாம் அப்ப இடத்துல வச்சிருக்காங்க. அப்ப அந்த விமர்சனத்துக்கு உங்களுக்கு பதில் என்ன? இந்த மாதிரி வச்சுட்டே போறது. அப்புறம் அந்த விமர்சனம் கூட ஏன் வந்துச்சுன்னா, நீ தொடர்ச்சியா ஒரு நபர்களை மற்றவங்களை மட்டும் சொல்லிட்டு இருக்க, அப்ப நீ யாரான்னு கேட்க வந்துச்சு. கண்டிப்பா. அப்போ என் பாயிண்ட் ஆஃப் வியூல இஷ்யூ பேஸ்டு பண்ணி தான் நீங்க வந்து ஒரு முடிவெடுக்கவே முடியும். இந்த இடத்துல கூட எனக்கு தெரிஞ்ச திரு சீமான் அவர்கள் போட்டு காட்டமா விஜய் அடிச்சா மாதிரி எங்கேயும் நான் பார்க்கல. ரொம்ப நான் அப்படி பார்க்கல. இஷ்யூ பேஸ்டா தான் ஒரு விஷயத்தை அணுகுனாரு. தப்பு பண்ணியிருக்கிறாரு. இவங்களுக்கு கூடுதலா பாதுகாப்பு வழங்கி இருக்கலாம். என்னுடைய கருத்து நான் சொல்றேன், இவங்க கூடுதலா பாதுகாப்பு கொஞ்சம் வழங்கி இருக்கலாம். ரெண்டாவது, அனுமதிக்காம ரத்து பண்ணிருக்கணும் சார். இவங்க என்ன பண்ணுவாங்க, விஜய் என்ன பண்ணுவார், உடனே விக்டிம் கார்டு எடுப்பார். பார்த்தீர்களா, என்னை பேச அனுமதி மறுத்தார்கள். என்னை கேட்டீங்கன்னா, நீ விக்டிமைஸோட ஆயிட்டு போ அரசாங்கம், எனக்கு தேவை மக்கள் உயிர். இல்ல, அரசாங்கம் வந்து அவர் அந்த கூட்டத்திற்கு உள்ள நுழைஞ்ச போதே 500 மீட்டருக்கு முன்னாடியே நிறுத்திருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனாலும் இவங்க தான் கேட்காம அந்த 500 மீட்டர் தாண்டி வந்திருக்கிறாங்க. தலைமை பண்பையும் அந்த நிர்வாகத்திறனும் குறைவா இருப்பதனுடைய வெளிப்பாடு தான் இது. முதல்ல அவர் அந்த வீடியோலயே ஒரு தார்மீக பொறுப்பை ஏற்கலங்க. ஒரு நீங்க வந்து அடிப்படையில் நீங்க தவறு பண்றீங்க, பண்ணல, ஒரு தார்மீக பொறுப்புன்னு இருக்கணும். ஒரு வார்த்தை நான் பயன்படுத்துறேன், தார்மீக பொறுப்பு. சாரி, என் இடத்துல வந்து நம்ம நடந்துச்சு, ஓகே, ஆனால் எனக்கு சந்தேகம் இருக்குது, அரசாங்கத்துக்கு சந்தேகம் இருக்குது, நான் சுப்ரீம் கோர்ட்டு போகிறேன், மக்கள் வந்து மீட் பண்ணுறேன், இப்படிலாம் நீங்கள் சொல்லணும். இன்னொன்று நான் சொல்கிறேன், இவங்களுடைய கோபம் வந்து நாட் ஓன்லி ஃபார் தட் இன்சிடென்ட், அந்த ஆஃப்டர் தட் இன்சிடென்ட் விஜயோட ஆக்டிவிட்டி என்ன அதையும் பார்க்குறாங்கல்ல. கண்டிப்பாக நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் இடுமானம் கார்த்திக் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பல பேட்டிக்கெலாம் நம்மள்கிட்ட பேசியிருக்காங்க. எங்கேயுமே அவர் வந்து இவ்வளவு இதுவாக பேச மாட்டாங்க. இப்போ ஏன் பேசியிருக்கிறாரு நானே அவர்கிட்ட கேட்கும்போது, நான் களத்துக்கு போனேன், நேரில் போய் பார்த்தேன். நான் ஒரு 1.5 வயசு குழந்தைய பொட்டலம் கட்டி கண்மாடி இன்னும் மாலையை போட சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு உடம்பு. அப்போ அந்த கோவம், அந்த அறச்சீற்றம்ங்கிறது இருக்கத்தாங்க செய்யும். உங்களுக்கு அந்த அறச்சீற்றம் வந்து பணத்துக்காக வந்த மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஏன்னா நீ அந்த மாதிரியே பழக்கப்பட்டிருப்ப, நீ அப்படியே பழக்கப்பட்டிருப்பங்கிறதுனால உனக்கு அப்படி தோணுது. இவ்வளவு நாளா ஒரு இடத்த ஆதரிச்சுக்கிட்டு இருந்த நீ இன்னைக்கு திடீர்னு அதுல இருந்து மாற்று கருத்துல போய் வைக்கிற அப்படின்னா, அப்ப எங்கேயோ நீ தடுமாறி இருக்க, நீ தடுமாறி இருப்ப. நான் என்ன சொல்றேன், இதுல வந்து திமுகவை முழுசா குறை சொல்லவே முடியாது. நானே ஓப்பனா ஒத்துப்பேன். இல்ல, அந்த இடத்துல இருந்து தான் கேள்வி கேட்கறாங்க. ஆமா, அப்படிதான் கேள்வி கேட்கறாங்க. நீங்க ஏன் வந்து அரசாங்கத்தை காப்பாத்துறீங்க, அது எப்படி சொல்றீங்க? காப்பாத்துறாங்க ஒன்னு சொல்லுவாங்க, யாருமே அரசாங்கத்தை காப்பாத்துறாங்க. முதல்ல சதி கோட்பாடுன்னு பேசுறத நிப்பாட்டணும். அப்ப சதி கோட்பாடுகள் எந்த இல்ல, அந்த சதி கோட்பாடு எல்லாம் மொத்தமா உடைஞ்சு போச்சு. ஓகேவா? ஒரே விஷயம் தான். அங்க இவங்க என்ன கேட்கறாங்க, கூடுதல் போலீஸ் பிளஸ் அனுமதிச்சுக்க கூடாது. 2 தான் அரசாங்கம் பண்ண தப்பு. என்னை கேட்டீங்கன்னா 3வது அரசாங்கம், 2வது நான் பொதுமக்களை தான் சொல்லுவேன். நீ குழந்தைய கூட்டிட்டு வர, ஒட்டுமொத்த கும்பலுக்கு மத்தியில பெண்கள், குழந்தைகள், தண்ணீருக்கு, உணவுக்குலாம் என்ன பண்ணுவாங்க? சரி, நீ தான் ஆர்கனைசர், நீ அதெல்லாம் கொடுக்கல. இவ்வளோ நீ வந்து வரப்போகிறது 8 மணி 9 மணி தான் உனக்கே தெரியும். 3:10 டைம் அங்கே இருக்குங்க. எதுக்கு 12 மணிக்கா வந்துருவான்னு எதுக்கு சோஷியல் மீடியாவில் பேஜ் போயிட்டு பதிவை போட்ட? கரெக்ட்.
நீ எதுக்கெடுத்தாலும் நான் தாமதமா வர்றதுக்கு மக்கள் தான் காரணம்னா ஏன்டா யாரும் வந்து கிடையாதுடா தமிழ்நாடு அந்த மாதிரிலாம். யாரும் வந்து ஜெயலலிதா வந்தது இல்லையா, எம்ஜிஆர் வந்தது இல்லையா, கருணாநிதி வந்தது இல்லையா, யாருமே வந்தது கிடையாது. அந்த மாதிரிலாம் வந்துருக்குறாங்களே, மகிழ்ந்து எடுப்பாங்க, நேராக வந்து நிற்பாங்க, பேசுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. நீங்க அப்படியே வர்றது கிடையாது. ராட்சத பேருந்தை கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க. அதனால சிக்கல் வரத்தான் செய்யும். அதனால தான் முதன்மையான காரணம் விஜய் சொல்றோம். நீங்க விஜய் நான் குறைய சொல்ல மாட்டேங்க, விஜய் பத்தி பேசவே மாட்டேன். பட்ஸ் வெயிட்டிங் டு ஹேப்பன். இந்த நிகழ்வு கரெக்ட். நாமக்கல்ல 30 பேர் மயக்கம், அதுக்கு முன்னாடி மயக்கம், 2-3 இடத்துல உயிரிழப்பு, கம்பத்துல ஏறுறான், மரத்துல ஏறுறான். உலகத்துல ஏதாவது ஒரு கட்சியில டிரான்ஸ்ஃபார்மர் ஏறுவானாங்க? டிரான்ஸ்ஃபார்மர் செத்து போயிடும்னு தெரியும். எதுக்கு ஒருத்தன் ஏறுறான்? விறகு கட்டையை எடுத்து கரண்ட் கம்பியில் அடிச்சு கரண்ட்டை கட் பண்ணிட்டு அது மேலே ஏறி நிற்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு ஒரு ஏபொலிட்டிக்கல் ஆடியன்ஸை உங்கள் பின்னாடி வச்சுக்கிட்டு, அந்த ஆடியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கட்சி கூட்டமே அல்ல. அது ஒரு திரைப்படத்தினுடைய உச்ச நட்சத்திரத்தை பார்க்க வந்து ஒரு கூட்டம். அதை கட்சி கூட்டமாக அவர் காட்டுறாரு, பொலிட்டிசைஸ் பண்ணி ட்ரை பண்ணுறாரு. பட் ஆகலை. அதுக்கு என்ன காரணம்? தேர் இஸ் நோ ஐடியாலஜி. உங்கள்கிட்ட ஒரு கருத்தரங்க போட்டிருப்பியா, ஒரு திருமண கூட்டம் போட்டிருப்பியா, ஒரு விளக்க கருத்தியல் பரப்புரை கூட்டம் போட்டிருப்பியா, ஒரு மாநாடு போட்டிருப்பியா, எத்தனை போட்டிருப்ப? விரல் விட்டு எண்ணிரலாம் நீ போட்டது. சரி, இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. ஒருத்த வந்து வாய திறக்கல, ஒருத்த வந்து பேசலை. ஒரு கட்சிக்காரர் எங்கே போனீங்க? ஏன் அங்கே ஒரு தாவக துண்டுப்பட்ட ஒருத்தன் கூட இல்லை? ஏன் உங்க கட்சி கொடியை அரக்கம்பத்தில் பறக்க விட சொல்லி உத்தரவு போடலை? இறந்தவங்களோட போட்டோ வச்சு அஞ்சலி கூட செலுத்தல. செப்டம்பர் 27 சம்பவம். அக்டோபர் 2 காமராஜர் நினைவு நாள். ஏங்க நீங்க அஞ்சலி செலுத்தல? காமராஜருக்கு எங்க நீங்க வந்து பூமாலை சூட்டல? அப்போ ஒரு வாய்ப்பை பண்ணிட்டு நீங்க மீடியா கூட பேசிருக்கலாமேங்க. 1008 கேள்வியும் பிழைகளும் அவர் மேல இருக்கிறதுனால தான் அவர் கொஸ்டின் பண்றாங்க. அவரை கேள்வி கேட்பதற்காகவே ஒருத்தர் திமுகவுக்கு ஆதரவா போயிட்டாருன்னு பேசுறது. ஏங்க அப்படி போனார்னா இன்னைக்கு எதுக்குங்க இது திராவிட மாடலா, இதுல கேவலமான மாடலா இன்னைக்கு எதுக்குங்க திரு சீமான் அறிக்கை விடணும் திமுக எதிர்த்து? கரெக்ட். இவங்களுக்கு ஏத்தா மாதிரிலாம் அதை எதிர்க்க முடியாதுங்க. இவங்க யாருமே நீங்க சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் உதிரிகளா இருக்கிறாங்க. இவங்க யாரும் அமைப்புக்குள்ள இல்லை, யாரும் கட்சிக்குள்ள இயங்கலை, மக்களை போய் மீட் பண்ணாதவங்க. யூடியூப் சேனலை வச்சுட்டு நம்ம வந்து குளிரூட்டப்பட்ட அறையில் உட்காந்து கூட நம்ம பேசணும், என்ன வேணா பேசிடலாம். அது அல்ல. கட்சி கட்டமைப்புங்கிறதே வேற, மக்கள் அரசியலுங்கிறது வேற. அதுக்குள்ள போய் பார்த்தா தான் இவங்கெல்லாம் கஷ்டம் தெரியும். சரி, இப்போ இறுதியா இந்த சம்பவத்திற்கு பிறகு விஜயை எப்படியாவது அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள இழுத்துறலாம் அப்படின்னு பாஜக ரொம்ப தீவிரமா முயற்சி பண்றதா தெரியுது. நேற்றைக்கு கூட குமாரபாளையத்துல பேசின எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கூட்டத்துல தாவேக்கா கொடியை எடுத்து ஆட்டின உடனே கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படிங்கிறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து இந்த கூட்டணிக்குள்ள வருவாரா? இல்ல, அது வந்து அந்த தாவேக்கா கொடியை காட்டினவங்க தாவேக்கா காரங்களான்னு நமக்கு தெரியாது. அது அதிமுக இருக்கலாம், செய்யலாம். ஆமா, அப்படி கூட சில கட்சிகள் இந்த திமுக வழக்கமா பண்றதா சொல்றாங்க. இருக்கலாம் தலைவரே, அவங்களே கூட வந்து ஆளுங்களை செட்டப் பண்ணி கொடியா வந்து ஆட்ட வச்சிருக்கலாம். ஆனா எனக்கு என்ன கேள்வினா, இவ்வளவு நடக்குது. அமித்ஷா தரப்புல இருந்து போன்ல பேசுனாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் பாஜகவுல இருந்து முக்கியமான ஆள் ஒருத்தர் விஜய் கிட்ட பேசுறாங்க அப்படின்னு செய்தி வெளியிடுறாங்க. நேற்றைக்கு அதிமுக கூட்டத்துல கொடி ஆட்டுறாங்க, கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படிங்கிறாங்க. எதுக்குமே தாவேக்கா தரப்புல இருந்து மறுப்பே வரலையே. இல்ல அப்படியெல்லாம் கிடையாது, எங்களை பத்தி தேவையில்லாத பொய் செய்திகளை வெளியிட வேணாம் அப்படின்னு ஒரு சின்ன அறிக்கை கூட வரலையே. அப்போ மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. 2 சாத்தியக்கூறுகள் தான் இருக்கு தோழர். நீங்க நம்ம முன்னாடி 2 சாத்தியக்கூறு தான். ஒன்று, விஜய் இப்படியே தனியாக நிற்பது. இரண்டாவது, அவர் அதிமுக பாஜக அணியில் சேருவது. இப்போதைக்கு வாய்ப்பு அதிகமா இந்த பக்கம் இருக்கிறதா நான் கணிக்கிறேன். அதிமுக பாஜக கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் அதிகமா உருவாகுது. மேபி இது நாளைக்கு சேஞ்ச் கூட ஆகலாம். நான் ஏன்றதை சொல்லிடுறேன். விஜய் வந்து தன்னை ஒரு பலவீனமான மனிதருங்கிறத காமிச்சிட்டாரு. இஸ் வெரி வீக்கன் பொலிட்டிஷியன். ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே விட்டுட்டு ஓடிட்டாரு. அதனால வந்து அதை சமாளிக்க முடியல. அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்து ஒரு கட்சியின் தலைவருக்கு வேணும். அது அவர்கிட்ட இல்லைங்கிறத அவர் வெளிப்படுத்திட்டாரு. ஸோ இப்போ எதிராளிக்கு தெரிஞ்ச போச்சு அவர் இந்த இடத்துல வீக்கா இருக்கான் பையன். எப்பயுமே ஒரு தலைவர் வந்து தன் வீக்னஸ் பாயிண்ட் சொல்லவே கூடாது. கரெக்ட், ஓகேவா? நீங்க எவ்வளவு பேசிட்டே இருக்கணும், நீங்க வீக்கா இருக்க இடத்த சொல்லவே கூடாது. இப்போ ஒரு வீக் ஆயிட்டார். இப்போ வீக்கா இருக்கிற ஒரு ஆளால, பலம் இழந்த ஒரு குதிரையால, ஒரு சிங்கத்தால, ஒரு யானையால ஒரே நேரத்துல 2 எதிரி அடிக்க முடியாது. ஒன்று திமுக, ஒன்று அதிமுக பாஜக சேர்ந்தது. அவங்கள அட்டாக் பண்ண போறாருன்றதை பார்த்துப்போம். பிஜேபி எடுத்துக்கோங்க நீங்க. அப்போ பண்ண முடியாது அப்படின்னா இன்னைக்கு அவருக்கு தேவை திமுக எதிர்ப்பு முதன்மையானதா, பிஜேபி எதிர்ப்பு முதன்மையானதா பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு தான் முதன்மையானது. காரணம் 2026 சட்டமன்ற தேர்தல். அப்போ இந்த பக்கம் இழுப்பதற்கான வேலைகளை பிஜேபி துவங்கி விட்டது. அதான் உண்மை.
பேசுகிறாங்கங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க, அவங்க அதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய ஒரே ஒரு அறிகுறி உமா ஆனந்தன் அப்படிங்கிற ஒரு பாஜகவுடைய நிர்வாகி, அவங்க கவுன்சிலர் கூட இருக்காங்க. அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு போடுறாங்க. ஐயோ ஏதோ தப்பு நடந்துச்சு, இந்த சிபிஐ மன்னிக்கணும், இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கேட்டு போட்டுருக்காங்க. இதுக்காகவே தாவேக இன்னொரு பாஜக நான் சொல்லலை, பட் உங்களுக்காக அவங்க பிரயத்தனப்பட முயற்சி பண்ணிட்டாங்கன்னா they are willing to join with you. உங்களை அவங்க கூப்பிடுறாங்க. இப்போ விஜய் எடுக்க போகிற முடிவு தான் இங்கே ரொம்ப முக்கியமான முடிவு. ஒரு வேளை நான் வரமாட்டேன், நான் வந்து இது எப்போ பண்ணியிருக்கணும்னா, விஜய் ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, உண்மையிலேயே விஜய் வந்து ஒரு லீடர் மெட்டீரியலாக இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ என்டிஏ டீம் அனுப்புதோ அன்னைக்கு கரூரில் போய் நின்று இந்த மண்ணில் எங்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட அரசியல் சதி வேலையை அம்பலப்படுத்த வேண்டிய வேலை நாங்கள் பார்த்துப்போம். பாசிச பாஜகவுக்கு கரூரில் என்ன வேலை, திரும்பிப்போ என்டிஏ டீமே திரும்பிப்போன்னு அங்கே போராட்டம் பண்ணியிருக்கணும். எப்படி திரும்பிப்போ என்டிஏ டீமே திரும்பிப்போ, கரூரில் எங்களுக்கு எதிராக திமுக வீழ்த்திய செய்த அரசியல் வேலை நாங்கள் அம்பலப்படுத்திக்கிறோம். எங்கள் மக்களுக்கு துணையாக தாவேகா நிற்கும், மக்களுடன் விஜய், அந்த பாட்டை போடணும். உங்க விஜய் உயிரேனா வரவா உயிரா நிக்கிறாரு பாருங்கன்னு போடணும். இது எதுவுமே நடக்கல. இது எதையுமே பண்ணாம ஒட்டுமொத்தமா ஜீரோவா அந்த ஹீரோவை தூக்கிட்டு போய் வீட்டுல உட்கார வச்சுட்டு இப்போ அவர் எதிர்பார்க்கிறதுங்கிறது எந்த விதத்துல நியாயம்? அந்த எதிர்பார்ப்புகளுக்கு எந்த கிரவுண்டுமே இல்லையாங்க. புரியுது. ஏதாவது ஒரு பண்ணிருக்கணும்ல. பாசிசம் பாயாசம்னு பேசுறது இல்லைங்க அரசியல். ஜெயிலுக்கு போறதுக்கு என்னங்க உங்களுக்கு பயம்? எதுக்குங்க ஏபி போடுறீங்க? உட்காரியா போய் ஜெயில மக்களுக்காக 5 நாள் கூட உட்கார துணிவற்ற நீ நாளைக்கு எப்படியா மக்களுக்காக பாலிடிக்ஸ் பண்ணுவ? நாளைக்கு மக்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னு வந்தா இதே மாதிரி விட்டுட்டு போக மாட்டீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? எனக்கு என்ன புரியலன்னா, இவங்க சைட்ல பேசுறதுக்கு இப்போ அந்த கோர்ட்டு வாதத்துல வந்து புஷி ஆனந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மாட செல்வராக தாங்க பொறுப்புன்னு சொன்னார்ல. லாஜிக்கலி இது கரெக்ட் தாங்க. ஒரு டீம் ஒரு ஈவென்ட் நடத்தினா ஆர்கனைசர் தான் பொறுப்பாக்குவாங்க. ஸோ ஆர்கனைசர் தான் அவர் தாங்க பண்ணாருன்னு சொல்றாரு, தப்பே கிடையாது. ஆனா என்ன மாதிரி பிரபகண்டா நடக்குதுன்னா, கூட இருக்கிறவனை காட்டி கொடுத்த புஷி ஆனந்த் தான் பிரபகண்டா நடக்குது. அதை பேசுறதுக்கே உங்கள்கிட்ட ஆள் இல்லையே. அதை மறுக்கிறதுக்கு ஒருத்தனும் இல்லை. விளக்கம் கொடுப்பதற்கோ பேசுவதற்கோ எடுத்து சொல்வதற்கோ உங்கள்கிட்ட ஆள் இல்லை. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, அமைதியாக இருப்போம், சேகுவரா, டல் காஸ்ட்ரோ, மாவோ, ஏங்கல்ஸ்ன்னு பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம தோழர்கள்லாம். அப்ப என்ன நமக்கு கவலையா இருக்குன்னா, இவ்வளவு பலவீனமான மனிதரை ரொம்ப ஈஸியாவே டேக்கிள் பண்ணிடுவாங்க. பிஜேபிலாம் பழந்துன்னு கொட்டை போட்ட கட்சிங்க. கண்டிப்பா நிதிஷ்குமாரே பார்த்தவங்க, விஜய் எல்லாம் ஏமாத்துறவங்களுக்கு உடனே அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல தேர்தல் நெருக்கத்துல அறிவிப்பாரா? விஜய் விரும்பல. இன்னொரு ஃபேக்டர் நான் பேசுறேன், விஜய் அதை விரும்பல. விஜய் விரும்பல, எனக்கு பிஜேபி வேணாம்னு நினைக்கிறாரு. அவர் காங்கிரஸ் எல்லாம் ட்ரை பண்றாரு. காங்கிரஸ் 100க்கு 100 திமுகவோட தான் இருப்பாங்க. இந்த கூட்டணி உடையாது, ஓகேவா? ஆனா விஜய் ஒரு நப்பாசை இல்லை, அட்லீஸ்ட் இவங்க கூட போகாமல் இருக்கான்னு ட்ரை பண்றாரு. ஆனா காலம் வந்து விஜய் அங்க கொண்டு போய் நிறுத்தும்னு தான் நான் நினைக்கிறேன். அதுவும் ஆஃப்டர் த ரிலீஸ் ஆஃப் ஜனநாயகனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். படம் வெளியானதுக்கு அப்புறம். படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி பிஜேபி கூட போயிட்டீங்கன்னா படம் புஷ்ராட்ஸ் என்ன பண்றது? சரி, அங்க ஒரு பிரச்சனை இருக்குல்ல. ஜனநாயகன் நீங்க எப்படி பேச முடியும் பிஜேபி கூட உட்காந்துக்கிட்டு? அப்போ ஜனநாயகன் ரிலீஸ் பண்ண பிறகு வேணா இந்த பக்கம் அவரை இழுப்பதற்கான எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இன்னொன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்குமே தெரியும், இவ்வளவு தூரம் ஆன பிறகு பிஜேபி தனியா நிக்க விடாதுன்னு சில பேர் சொல்றாங்க. கரெக்ட். ஆமா, இவ்வளவு தூரம் அவருக்கும் வேற சான்ஸ் இப்போதைக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி தான், அந்த மாதிரி தான் ஒரு இது இருக்கு. ஸோ அதை என்ன முடிவெடுக்க போறாருன்றது விஜய் கையில இருக்கு. ஆனா விஜய் இன்னைக்கு தான் ஒரு பலவீனமான ஒரு தலைவர் அப்படிங்கிறத காமிச்சிட்டாரு. ஸோ அந்த பலவீனமான தலைவர் எல்லாரும் போட்டு தான் பார்ப்பாங்க. நம்ம இழுப்போம்யா, போற வரவெல்லாம் அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அவருடைய ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் என்னங்கிறது தெரியல சகோ. அதுக்கப்புறம் அவர் இன்னும் மீட் பண்ணுறதுக்கு அவர் இன்னும் பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் பரப்புரை மேற்கொள்ள முடியுமா? கட்சியோட வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. இதில் இன்னும் தூக்கல, ஆனால் தூக்க சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுவார்? அவருக்கெல்லாம் ரொம்ப புதுசு. ஏங்க, ஒரு கட்சின்னு பொதுச் செயலாளர் வந்து, இப்போ நீங்கள் எந்த கட்சியாக எடுத்துக்கோங்க, திமுக, அதிமுக, நாம் தமிழர், பாஜக, காங்கிரஸ், கைது செய்யப்பட்டார். அவர் வந்து வாகனத்தில் ஏறும்போது ஃபாஸ்ட் திமுக ஒழிக, ஃபாஸ்ட் பிஜேபி ஒழிகன்னு சொன்னார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எங்கேயாச்சு புதுச்செயலர் தலைமறைவு, புதுச்செயலரை காணவில்லை, அதுவும் 10 நாளா இப்படின்னு நீங்க செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்களா? அப்போ இப்படி ஒரு செய்தி வருது அப்படின்னா இது அந்த கட்சி எதையும் எதிர்கொள்ள தயாராக இல்லைங்கிறத மக்கள்கிட்ட காட்டுது. மொத்தமா அந்த கட்சியை வந்து இந்த சம்பவத்திற்கு பிறகு கலகலத்து போயிருச்சு. கட்சி கலகலத்து போயிருக்குங்கிறது உண்மைதான்.
திமுகவுக்கும் இதுல வந்து ஒரு லைட்டா ஒரு பதற்றம் இருக்கு. இந்த பதற்றத்தின் வெளிப்பாடு தான் அந்த பிரஸ் மீட்லாம் வச்சு அவங்க கொடுத்த பிரஸ் மீட்லாம் எனக்கு கேட்டால் தேவையே இல்லாத ஒரு பிரஸ் மீட். ஆனால் ஆணையமே போட்டாங்கன்னு அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க ப்ரெஸ்ஸை வந்து பப்ளிக் முன்னாடியே பேச விட்டாங்க. அதுவும் அஃபிஷியல்ஸ் பேசுகிறாங்க, அதிகாரிகள் பேசுகிறாங்க, கட்சிக்காரங்க யாருமே பேசலை. அரசுக்கு இதில் ஒரு அவப்பேர் ஏற்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா 100க்கு 100 ஏற்பட்டிருக்கு. ஏன்னா திமுக ஆட்சியில் நடக்குது. ஏர் ஷோவில் ஒரு மரணம், கள்ளச்சாராயத்தில் மரணம், இதே நடந்திருக்குதுங்க, லாக்அப் டெத்துங்கன்னு இன்னைக்கு விகடன் போட்டிருக்க கார்ட்டூன் வந்து உண்மைதான். அப்போ அது ஆட்சியில் ஏற்பட்ட ஒரு கரும்புலினா அதுக்கு வந்து திமுக மட்டும்தான் நான் காரணம் சொல்ல. திமுகவும் இதில் ஒரு கூட்டு பொறுப்பு. அதாவது அரசு சொல்கிறேன், அரசு, மக்கள், விஜய், இவங்க 3 பேரும் கூட்டு பொறுப்பு. இதில் முதன்மையான பொறுப்பு விஜய்க்கு. அப்படிதான் நான் இதை வந்து கன்க்ளூட் பண்ண விரும்புகிறேன். அப்போ இந்த இடத்துல அரசுக்கு ஒரு பதற்றம் இருப்பதை நான் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதன் காரணமாகத்தான் அரசு வந்து இன்னும் விஜய் மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க. சரி, கொஞ்சம் அப்படியே லேசாக கொண்டு போகிறாங்க. ஏன்னா ஒருவேளை விஜய்க்கு எதிராக ரொம்ப விக்ரஸாக தான் மூவ் எடுத்துட்டு அது அவருக்கு நாளைக்கு பாசிட்டிவாக போய் ஒரு நம்ம மக்கள் வந்து அனுதாபாலை மக்கள் எப்பவுமே நம்ம மக்கள் ரொம்பவே பாவம் பார்ப்பாங்க. இப்போவும் சொல்கிறேன், மக்கள் விஜய் மேலே பாவம் பார்க்குறாங்க, அங்கங்கே பாவம் பார்க்குறாங்க. அந்த பாவம்னா நான் என்ன சொல்கிறேன்னா ஓகே விடுங்கன்ற மாதிரி போகிறாங்க. ஆனால் அந்த கரிசனம் வெறுப்பாக மாறிக்கிட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் விஜய்ஸ் ஆக்டிவிட்டி. இன்ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணுறதுனால விஜய் மீது வெறுப்பு உருவாகிட்டு இருக்கு. கரெக்ட். பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்னென்ன அரசியல் நகர்வுகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத. பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. மிக்க நன்றி தோழர்.